பாட்டி 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 நியூஸ்ல வந்து நிலச்சரிவு பேசிட்டு இருக்காங்க பாட்டி. ஆனா நிலச்சரிவுனா என்னது பாட்டி? நிலச்சரிவுனா எனக்கு தெரியலம்மா. இருமா அப்பா கேட்டு சொல்றீங்களா? தம்பி பாப்பா பாப்பா கேக்குது சொல்லுங்க விளக்குமா. அப்பா நியூஸ்ல வந்து நிலச்சரிவு பேசிட்டு இருக்காங்கப்பா. நிலச்சரிவுனா என்னதுப்பா? நிலச்சரிவா சொல்றேன், பொறுமையா வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து கேட்கணும். ஃபுல்லா சொல்றேன் என்ன எதனால வந்தது, அது எதனால வந்ததுன்னா எல்லாத்தையும் சொல்றேன், விளக்கமா சொல்றேன். பொறுமையா கேட்கறியா? இப்ப வந்து ஒரு மலை இருக்காத மேலான இடம், இது வந்து உயரமான இடமா? உயரமான இடத்துல வந்து மண்ணு சரிஞ்சு கீழே வந்ததுன்னா இதான் நிலச்சரிவு. புரியுதா? இப்ப வந்து நம்ம இந்தியாவில வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கா, மேற்கு தொடர்ச்சி மலைன்னா இப்ப கேரளாவில் வந்து வயநாட்டுல வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்படுது. அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இறந்துட்டாங்க. அது என்ன காரணம்னா, வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில பக்கத்துல வந்து வீடு கட்டிருக்காங்களா, குடியிருக்க வீடு 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 என்ன பண்ணா, இப்ப வந்து மழை அதிகமா பெய்யும் போது, மழை பெய்யுதா இந்த மழை பெய்யுதுன்னா என்ன ஆகுது, மேல மண்ணு சரிஞ்சு இருக்கு பத்தியா? இப்ப என்ன என்ன ஆகுது, சரிஞ்சு இருக்குது. இந்த மண்ணு சரிஞ்சு வந்து குடியிருப்பு மேல வந்து விழுதுன்னா அவங்க உள்ள மனிதர்கள் வாழ முடியாது. ஏன்னா இது வந்து பொதுவான என்ன காரணம் வர இந்த மண்ணு சரியுதுன்னா என்ன காரணம்னா, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து வீடுலாம் கிடையாது. நல்லா இது வந்து இது ஒரு மலை, இந்த வீடு கிடையாது. சுற்றியும் வந்து இதான் மரம். ரொம்ப சுற்றியும் மரம் இருக்காயி இருக்கா, சுற்றியும் மரம் இருக்கு. இப்போ வந்து அந்த மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, இங்க போய் இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு, இந்த மரத்தை வெட்டுறாங்களா, வெட்டி தூக்கி போட்டு வீடு கட்டுறாங்க. மரம் வெட்டினா என்ன ஆகுதுன்னா, மரம் வெட்டினாங்கன்னா அந்த மண் வந்து ஈர்ப்பு வந்து கம்மியாயிடும். புரியுதா? அதனால வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, மரமும் அதிகமா வந்து வெட்டிட்டாங்க. மனிதர் வந்து இந்த வெட்டி வெட்டி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கெல்லாம் வந்து குவாரி இருக்கு, இங்க குவாரி, இங்க வீடு கட்டுறாங்க, இங்க குவாரி வைக்கிறாங்க, இங்கேயும் குவாரி கட்டுறாங்க. இங்க வந்து அப்புறம் அப்போ நிறைய இடத்துல சுத்தி வீடு கட்டுறாங்களா, சுத்தி வீடு கட்டும் போது இது பழம் வந்து கம்மியாயிடும். மழை கம்மியாயிடும்னா மழை பெய்யும் போது அதிகமா வந்து மண் நிலச்சரிவு ஏற்படும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பக்கத்துல வந்து தண்ணி போற இடத்துல வந்து இருக்கும், மழையை சுத்தி 6 பேர் இருக்கும், அது இயற்கையா அமைஞ்ச இடம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தண்ணி வந்து இந்த சைடு போகாம அது போற போக்க வந்து மாத்தி விட்டுறாங்க. தண்ணி போக இந்த சைடு தண்ணி போனா, இந்த சைடு போனா போற போக்க மாத்திட்டாங்கன்னா அது இயற்கையா போனா அது வந்து பிரச்சனை இல்லை. அது மாத்தி விடும்போது தண்ணி மாத்தி விடும்போது இதுல வந்து இதெல்லாம் அரிப்பு வரும். புரியுதா? தண்ணி அரிப்பு வரும்போது மண்சரிவு வந்து ஏற்படும். மண்சரிவு ஏற்படும்னா இங்க இங்க இருக்க ஊர்லாம் வந்து மண்ணு மூடிப்படும். இதான் நிலச்சரிவு. புரியுதா? இதெல்லாம் இருந்தா நம்ம இயற்கையா அப்படியே இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க போய் அங்க போய் வீடு கட்டுறது, குவாரி அமைக்கிறது, மரத்தை வெட்டுறது, இதெல்லாம் பண்ணா இந்த பிரச்சனை நிலச்சரிவு ஏற்படும். இது வராம இருக்குன்னா இயற்கை வந்து எந்த இடைஞ்சல் இல்லாம விட்டுருக்கும். இதான் நிலச்சரிவு. புரியுதா? புரிஞ்சுதா? ஓகே.